ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி கிச்சன் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராணி கிச்சன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்குவிடுங்கிற கனவா மீனை சுத்தம் செய்வது எப்படி என பார்க்கலாம் வாங்க. கனவா மீனை எப்படி சுத்தம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. மீன் வண்டி வந்துச்சு, எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்படி எடுத்துக்குங்க. எடுத்து மெதுவாக அப்படி பிடிச்சி இழுங்க. மெதுவாக பிடிச்சி இழுத்திங்கன்னா அப்படியே வந்துடும். அந்த அதில் பாருங்கள், மை இருக்குது பாருங்கள். அந்த மையை கலங்காமல் எடுக்கணும். கலங்காமல் எடுத்துட்டு அந்த கீழே பாருங்கள் தண்ணி மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துருங்க. அப்புறம் தலையில் பாருங்கள் நட்சத்திர பூ இருக்கும். அந்த நட்சத்திர பூவையும் அப்படியே அமுத்துனீங்கன்னா வந்துடும். விரிச்சிட்டு அமுத்துனீங்கன்னா வந்துடும். சரிங்க, இந்த பாருங்கள், இன்னொன்று சுத்தம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதை அப்படி பிடிச்சிக்கிங்க. அப்படி பிடிச்சிட்டு அப்படியே பிடிச்சி மெதுவாக இழுங்க. மெதுவாக இழுக்கும்போது கட்டாகாமல் வரும். ஸ்பீடாக இழுத்திங்கன்னா கட்டாயிரும். மெதுவாக இழுத்து அந்த பாருங்கள், அந்த மை இருக்குது பாருங்கள், அந்த மையை கலங்காமல் அப்படியே எடுத்துடணும். எடுத்துட்டு கீழே அந்த தண்ணி பையையும் அதை எடுத்து போட்டுறணுங்க. எடுத்து போட்டுட்டு தலையை விரித்து பார்த்திங்கன்னா அந்த கூந்தல் இருக்குல்ல, அந்த கூந்தல் நடுவில் பாருங்கள் நட்சத்திர பூ இருக்கும். அதை போட்டுறக்கூடாது, அதை எடுத்துடணும். அதை எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க, அதை சுத்தம் பண்ணியாச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த வயிற்று பகுதியில் பீலி இருக்கும் பாருங்கள் உள்ளுக்கு. இந்த பீலி என்ன செய்யணும், அதை எடுத்து போட்டுறணும். இதில் நல்லா அந்த மேல் அப்படியே இருக்கிற தோலை உரிச்சிட்டா போதுங்க. ஈஸிங்க, சுத்தம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது தெரியாமல் நிறைய பேர் இதை வேஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள். எனக்கு அந்த இதெல்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. பாருங்கள், நிறைய பேர் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. எங்களுடைய இளங்க மக்கள் இந்த கணவாயோட மகத்துவம் தெரிஞ்சவங்க, அதனால் அந்த இதெல்லாம் தூக்கி போடுறதுக்கு விருப்பம் வராது. பாருங்கள், தோலை நல்லா உரித்து எடுத்துட்டு அவ்வளோதாங்க. தோலை உரித்து எடுத்துட்டோம்னா சுத்தம். அவ்வளோதாங்க, தூக்கி வச்சிடலாம். பாருங்கள், இன்னொரு மீன் நான் உங்களுக்கு சுத்தம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதை பாருங்கள், எடுத்துட்டு அதை பாருங்கள், அது கொஞ்சம் கலங்கியிருக்கு பாருங்கள், அதை அப்படியே எடுத்துடலாம் மெதுவாக. அதை அப்படியே மெதுவாக எடுத்து தூக்கி போட்டு அந்த கூந்தல் இருக்குது பாருங்கள், கூந்தல் மேலே இருக்க அந்த 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 நட்சத்திர பூவை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா சுத்தம். சில பேர் அப்படியே அந்த கூந்தலை தூக்கி வீசிடுவாங்கங்க, அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அவங்களுக்கு அதோட மகத்துவம் தெரிய மாட்டேங்குது. நான் 2-3 பேர் வீடியோ பார்த்தேங்க, அதில் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு அது பிடிக்கிறதில்ல. பாருங்கள், இந்த பாருங்கள், அந்த பிஞ்சு வந்து அந்த இதை கூட நான் விட மாட்டேங்க. அந்த வால் பகுதியில் அந்த துண்டை கூட நான் விட மாட்டேன். ஏன்னா கணவாயில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. நான் இன்னொரு வீடியோவில் நான் அதை போடுறேன். இதில் பாருங்கள், இதுக்கு கழிக்காமல் பாருங்கள், நல்லா அழகாக அப்படியே சுத்தம் பண்ணிடணுங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த கணவாயை கொஞ்சம் பெரிய கணவாயாக இருந்தால் 3 துண்டாக வெட்டணுங்க. வயிறு பகுதியை, உடம்பு பகுதியை. அதாவது நான் வச்சுருக்கிறது இப்போ சின்ன கனவாங்க, 2ஆக தான் வெட்டணுங்க. ரொம்ப பெருசாலாம் இல்லாதது, ஒரு அளவாக தான் இருக்குது. 2ஆக வெட்டினோம்னா அது சுருண்டு வர கரெக்டாக இருக்குங்க வாய்க்கு. நம்ம பொடி பொடியாக நறுக்கினோம்னா வாயில் படவே படாதுங்க. அப்படியே கரைஞ்ச மாதிரி இருக்கும், சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. இது ஒரு 4 துண்டு வச்சு நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்ட திருப்தி இருக்குங்க. பாருங்கள், கனவா மீன் நல்லா அந்த இதெல்லாம் மெதுவாக அப்படியே சுத்தம் பண்ணி எடுங்க. இந்த பாருங்கள், பிஞ்சிராமல் சுத்தம் பண்ணி எடுத்திங்கன்னா பொறுமையாக சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. அப்படியே மேல் தோலை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அழகாக பாருங்கள், நல்லா அழகாக தான் வந்துடுச்சு. அந்த அந்த மையை மட்டும் கலங்காமல் எடுக்கணுங்க. கலங்காமல் அப்படி எடுத்துட்டு ஈஸியான வேலைங்க. பாருங்கள், அப்படியே அழுத்தினீங்கன்னா வந்துடும் நட்சத்திர பூ. நல்ல ஈஸியான வேலைங்க. அந்த பீலியை மறந்துடாமல் எடுத்துருங்க. அந்த பீலி எடுத்துடணும். பிளாஸ்டிக் மாதிரி இருக்குங்க, எடுத்துருங்க. ஆனால் கொஞ்சம் பெரிய கணவாயாக இருந்தால் உள்ளே முட்டை இருக்கும், கனவா முட்டை. நான் ஒருத்தங்க வீடியோ பார்த்தேன். அந்த முட்டையை அவங்களுக்கு தெரியலை, அழுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் உள்ள டேஸ்ட்டு கொழுப்புன்னு சொல்கிறாங்க. அதில் உள்ள டேஸ்ட் அவங்களுக்கு தெரியல.
ஆனால் அந்த கனவா மீனில் உள்ள முட்டை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே கலங்காமல் அப்படியே எடுத்து குழம்புல போட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அந்த இப்படி கழுவி எடுத்துடணுங்க. கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம காமிக்கிறோம் பாருங்கள். கழுவி எடுத்துட்டு இருங்க, நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துருங்க. அது தண்ணி இப்படி தண்ணி இதாக தான் வரும், அழுக்காக தான் வரும். அதனால் எல்லாத்தையும் கழுவிடலாங்க. எல்லாம் கழுவி முடிச்சிருவோம். இருங்க, நான் கழுவி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கூந்தலெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிருங்கங்க. கழுவிட்டிங்கன்னா நல்லா சுத்தாயிரும். பாருங்கள், எல்லாம் கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா அழகாக எல்லாம் நல்லா சூப்பராக கழுவி இருக்குது பாருங்கள். இதை 2 வெட்டி போட்டு என்ன செய்யணும், மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெசரி கழுவிடணுங்க. 2 தண்ணியில் கழுவிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. பாருங்கள், நாங்கள் கூந்தலெல்லாம் நாங்கள் வேஸ்ட் பண்ணலை பாருங்கள். சில பேர் அந்த கூந்தலை தூக்கி போட்டுடுறாங்க, ஆனால் அந்த கூந்தலில் இருக்க மகத்துவம் தெரிய மாட்டேங்குது. பாருங்கள், அழகாக மஞ்சள் தூள் போட்டு பெசரி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் அப்படி ஊற விட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவுனீங்கன்னா அந்த வெடுக்கு தன்மை எதுவும் இருக்காது. கழுவில்லாமல் சுத்தம் பண்ணுவது எப்படின்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் விரிவாக காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.